ரவி, ஜீவா எல்லாருமே என்னுடைய பசங்க மாரி தான். விஜய் மாரி அவங்களும் என்னுடைய பசங்க தான். ஆனா, இப்போ ரீசென்ட்டா ரவி சொன்ன விஷயங்கள பார்க்கும்போது, எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்ளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது இல்லாம போகும்போதோ, இல்ல குறையுமோ தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, ஒரு கட்டத்தில யாராவது ஒருத்தர் அந்த விஷயத்தில விட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வராது. 2 பேருமே விடாப்பிடியா இருக்கக்கூடிய நிலைமையில தான் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப முத்தி விபரீதமான ஒரு முடிவுக்கு எடுக்க நம்மள தூண்டுது. தயவு செய்து ரவி நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க பசங்க உங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் வந்து இன்னைக்கு எமோஷனலா பேசின ரவி மோகனோட அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிறதா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா ஆர்த்தி ரவி மற்றும் ஜெயம் ரவியோட டிவோர்ஸ்ங்கிறது ரொம்பவும் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 3 எழுத்து நடிகையோட தன்னுடைய வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய சொந்த குடும்பத்த விட்டுட்டு, என்னுடைய பசங்கள விட்டுட்டு நான் அனாதையா இருக்கேன். என்ன புரிஞ்சுகிட்டு என் கூட ஒரு பொண்ணு இருந்தா. ஆனா அவளையும் சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்த மூலமா என்ன விட்டு தொரத்திட்டீங்க. ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பசங்கள நீங்க ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? ஸ்டில் நவ் இந்த 14 வருஷமா என்னுடைய பசங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்ஸையும் நான் தான் பார்த்துட்டுருக்கேன். ரூ. 50,00,000 அவங்களுடைய இயர்லி ஃபீஸ நான் கட்டிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம சின்ன விஷயத்துலேருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டுருக்கேன். அப்படி என்னுடைய பசங்களையே என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல உங்களுக்கு நெறைய அரசியல் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபியிலருந்து பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க அப்படின்னா, அத பத்தி நான் பயந்துடுவேன். இல்ல நான் என்னுடைய பசங்கள அதுக்காக நான் தியாகம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஒருபோதுமே கிடையாது. என்னுடைய பசங்க, அது என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலா பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. 3 எழுத்து நடிகையால தன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது, அது குஷ்பு தான் அப்படிங்கிற மாரி சமூக வலைதளங்கள்ல மிகவும் விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்க ஷோபா சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி மட்டும் கிடையாது. எனக்கு ஜீவா 2 பேருமே எனக்கு நல்ல ஒரு பசங்க தான். எனக்கு விஜய் மாரியே அவங்களும் என்னுடைய பசங்க தான். ஆனா ரீசென்ட்டா ரவி வந்து இந்த மாரி ரொம்பவும் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி இந்த மீடியா இன்டர்வியூவ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. இது சாதாரண கணவன் மனைவி பிரச்சனை தான். ஆனா இதுக்கு நான் செத்துடுவேன், நான் இதுக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிற பெரிய பெரிய வார்த்தை சொல்றது அது சரி கிடையாது. உன்னுடைய பசங்க உன்ன விட்டு எங்கவும் போமாட்டாங்க. ஒரு கட்டத்தில அவங்க உன்கிட்ட திரும்பி வருவாங்க. அதுக்கு நீ இப்ப இருக்க வேண்டியது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் ரீசென்ட்டா பேசியிருக்கிற விஷயங்கள் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது. அவருடைய அந்த கிட்டத்தட்ட 2000ல அவருடைய படங்களா இருக்கட்டும், இல்ல விஜயோட படங்களா இருக்கட்டும், ஜீவா படங்கள் எல்லாருமே வந்து நான் ரசிச்சு பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான, கைண்டான பெர்சன் தான் ஜெயம் ரவி. ரவி மோகனையும் மத்தவங்களையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவரு எப்பவுமே ரொம்பவும் ஒரு ஸ்பெஷல் கிட். ஆனா அவருக்கு இன்னைக்கு லைஃப் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ரிஸ்க்கா, ஹர்ட்டிங்கா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க.